so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. I kinda feel a little younger. Run away and embrace the day. The sun is out, won't go away. Feel the clouds on your shoulder. Touch the sky, feeling bolder. Going out, going out, going all the way. Going out, yeah, 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 yeah. Going out, going out, going all the way. Going out, going all the way. Going out, going all the way. Going. After 12:15 start பண்ணிடுவோம். For the time 12:15 start பண்ணியாச்சு. Okay, 12 after E.M. ராஜன் புதுச்சேரி நபர் பாண்டிச்சேரியில் பேச முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் பேசினா எதுவும் ஆரம்பிச்சிடும். அதனால் சுருக்கமாக செய்தி சொல்லலாம் நினைக்கிறேன். சார் என்கிட்ட பேசும்போது 2 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 உடனே எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. இல்லைங்க சரி, இந்த 30 தெய்வங்களை ஏன் நம்ம அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கல்லூரியில் பேராசிரியராக எறும்புக்கு கண்டு இருக்குமா? எறும்புக்கு எத்தனை இருக்கு? எறும்புக்கு ஒரு தாத்தா இருக்காரு, ஒரு சீயா இருக்காரு. முதல் சென்ஸ் என்ன? சென்ஸ் டேஸ்ட். ரொம்ப பேசிக்காக ஒரு கொஸ்டின். யாரும் முதல்ல சொல்றது சொல்லுவாங்க 6. அந்த 6 என்னன்னு சொல்லுங்க. 6 அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 6 அறிவு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசையா இதை தொல்காப்பியரே அவருடைய இலக்கண நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த 6 அறிவு அப்படின்னு என்ன அப்படின்றத பாட்டு ரொம்ப சின்ன பாடி பாடி. அப்போ அந்த வாய்க்கு இருக்கிற டேஸ்ட்டு அவ்வளோ உணர்வு. அதுக்கு அடுத்தது 4 அறிவு என்பது மூக்கு. கண்ணுக்கு என்ன சென்ஸ்? சென்ஸ் ஆஃப் சைட். பார்க்குறாரு. ஒன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அனிமல் உடைய எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விதையை போட்டால் அது கொஞ்சமாக ஒரு கிளி விட்டு அப்புறம் ரேடிக்கல், பெரிக்கல், ஷூட்டு, ரூட் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு மரமாக ஆகி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி குட்டியாக நீங்கள் கருவில் ஒரு அம்மா வயிற்றில் இருக்கீங்க, ஃபீட்டஸ் எம்ப்ரியோ. அம்மாவினுடைய பங்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஓவிய போட்டியில் ஃபஸ்ட்டு அம்மாவை நாம் எதுக்கு நாடுறோம் அப்படின்னா, அப்போ ஒரு முக்கியமான விஷயம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க? மாதா. நீங்கள் நிறைய பெண் குழந்தைங்க இருக்கிறீங்க. இப்போ வர்ற வழியில கூட பார்த்தேன் ஷர்மிளா, நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயம். குழந்தைகிட்ட ரொம்ப பேச வேணாம், கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேசலாம். அப்போ ஒரு அழகா பாதுகாத்து ஒரு குழந்தைய இப்படி எல்லாம் இருக்கணும். ப்ரையாரிட்டைஸ் எப்படி பண்ணணும்? இதெல்லாம் என் குடும்பம், அதுக்கப்புறம் என் தொழில், அதுக்கப்புறம் என் ஃபேஷன். அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. அனைவரையும் பாராட்டுல வீட்டு பெண்கள் என்ன கரெக்ட் சொன்னாங்கன்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஹவுஸ் ஒய்ஃப். ஐயா சொன்னாங்கல்ல, ஒரு நாளைக்கு பூச்சி விடுறோம், அதெல்லாம் சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, கண்டிப்பா புதுவை மாநில ஓவியர் மன்றமும் புதுவை ஓவிய பள்ளியும் இணைந்து 54வது ஆண்டு விழாவினை நடத்தியது ஒரு சிறப்பு பார்வை. புதுவை மாநில ஓவியர் மன்றமும் புதுவை ஓவிய பள்ளியும் இணைந்து 54வது ஆண்டு விழாவானது இன்று புதுவை ஓவிய பள்ளியில் மார்ச் 15, 2026 மதியம் 12 மணி அளவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கலைமாமணி டாக்டர் எம். ராஜன் தலைமையேற்று நடத்தினார். ஓவியர் செல்வம் எமில் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக தோல் மருத்துவரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டாக்டர் சங்கரதேவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஓடும் ரயிலில் ஓவிய போட்டியில் 2ஆம் கட்டமாக வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதே சமயம் டாக்டர் சங்கரதேவி சேவையை பாராட்டி மருத்துவ செம்மல் என்ற விருதினை ஓவியர் மன்றம் சார்பாக கலைமாமணி எம். ராஜன் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்கள் ராமலிங்கம், வரதராஜன், கார்முகிலன், ஷர்மிளா ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஓவிய ஆசிரியர் ராமலிங்கம் நன்றி தெரிவித்தார்.
நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.